100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி 2024 சனி வக்கர பெயர்ச்சியால் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த சனி வக்கர பெயர்ச்சினா என்ன? எத்தனை நாட்கள் இந்த சனி வக்கர பெயர்ச்சி நடைபெறும்? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? பண வருமானம் எல்லாம் எப்படி அமையும்? குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பொருளாதார நிலை இதெல்லாம் எப்படி இருக்கும்? புத்திர பாக்கியம் சிறப்பாக அமையுமா அப்படின்ற மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் தீருமா, கடனெல்லாம் விலகுமா அப்படின்ட்டு பல முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் நடக்க போகும் பல ஆச்சரியமான விஷயங்களையும் சில அதிர்ச்சியான உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி பெயர்ச்சி அப்படின்னா தெரியும், அது என்ன சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்ற ஒரு குழப்பம் பலருக்கும் இருக்கும். அதாவது சனி பெயர்ச்சி அப்படின்னா 2.5 ஆண்டு காலத்துக்கு நடைபெறும். சில ராசிக்காரர்களுக்கு யோகம் அடிக்கும், சிலருக்கு தீமையும் நடக்கும். ஆனால் இந்த சனி வக்கர பெயர்ச்சினா என்னென்னா, ஒவ்வொரு வருடமே இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது நிகழும். குறிப்பாக சில நாட்கள், சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது நீடிக்கும். அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்னா பின்னோக்கி சில நாட்கள் அல்லது மாதங்கள் பயணம் செய்வார். சனி பகவான் பின்னோக்கி பயணம் செய்வதை தான் வக்கர நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ஜூன் மாதம் 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு சனி பகவான் வக்கர நிலைக்கு வருகிறார், பின்னோக்கி நகர்கிறார். தற்போது கும்பம் ராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அப்படியே பின்னோக்கி நகர்ந்து வருவார். நகர்ந்து வந்து அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு செல்வார். சதயம் நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து வந்து நவம்பர் 15ஆம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புவார். கிட்டத்தட்ட 139 நாட்கள் 2024 ஜூன் 30 நவம்பர் 15 வரை 139 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். இந்த வக்ர நிலையில் இருக்கும்போது ஏகப்பட்ட நன்மைகளும் சில தீமைகளும் நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். மற்றவர்களுடைய மனநிலையை நொடி பொழுதில் புரிந்து கொள்ளக்கூடிய அசாத்திய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். துவண்டு வருவோருக்கு தோள் கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிகழப்போகின்றது. உங்கள் மீது உங்களுக்கே இருந்து வந்த அவநம்பிக்கைகள் எல்லாம் நீங்க போகின்றது. சாதிக்கும் எண்ணம் உருவாகப் போகின்றது. பண வரவு எல்லாம் திருப்திகரமாக இருக்க போகின்றது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. புது பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டாக போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் கொடுக்க போகின்றார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி தொந்தரவு, கண் பார்வை பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை இதுதான் உங்களை பாடாய்படுத்தும் என்பதையும் சொல்ல வேண்டும். மகளுடைய திருமண விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். வரன் வரும் வீட்டாரை நன்கு விசாரித்து முடிப்பது தான் இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். மகனுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தமாக அதிகம் செலவு செய்து சிலருடைய சிபாரிசை நாடுவீங்க. சில நேரங்களில் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் காலகட்டமாக இருக்கின்றது. திருமணம், சீமந்தம் என அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று முடிந்து வைத்திருந்த காணிக்கையை அங்கே செலுத்துவீர்கள்.
தொழில் அதிபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஏன், நீங்களே மிக பெரும் தொழில் அதிபர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகின்றது. வீண் அலைச்சலும் சில நேரங்களில் அதிகமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போகலாம். சில வேலைகளை போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் வந்தே தீரும். மறதியால் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை இழக்கவும் நேரிடலாம். கவனமாக இருக்கணும். முன் கோபத்தால் நல்லவர்களை பகைத்து கொள்ளாதீங்க. அரசுக்கு முரணான விஷயங்களில் தலையே இடாதீங்க. எதிர்த்தவர்கள் கூட நண்பர்களாக இந்த காலகட்டத்தில் மாறிடுவாங்க. புது பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். வெற்றி பெற்ற மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். ஷேர் மூலமாக பணம் வரும். பழைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும். தள்ளிப்போன அரசாங்க விஷயங்கள் விரைந்து முடிவடையும். மகனுக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். எதிரானவர்களை எல்லாம் நட்பு பாராட்டுவீங்க. அதாவது நீங்கள் நட்பு பாராட்டுவீங்க, அதே போன்று அவங்களும் நட்பு பாராட்டுவாங்க. உறவினர்களுடைய விருந்தினர்களுடைய வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். கூடா பழக்க வழக்கங்கள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. வெளியூர் பயணங்களால் புத்துணர்ச்சி அதிகமாயிடும். அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் அடைவீங்க. வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வீங்க. சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போது திட்டமிட்டாலும் அது முடியாமலேயே போகும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தூக்கம் குறையும். கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துபவர்களாக இருப்பீங்க. முதல் மரியாதையும் கிடைக்கும். பால்ய நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உங்களில் சிலர் சொந்த இடம் அல்லது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. புரோக்கரேஜ், ஸ்பெகுலேஷன், அழகு சாதன பொருட்கள், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் இவற்றால் நிச்சயம் லாபம் அடைவீங்க. மூத்த வியாபாரிகளின் ஆதரவால் புதிய பதவியிலும் அமர்வீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கூடிடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ராஜதந்திரத்தை உடைத்தெறிவீங்க. காலம் நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும். பதவி உயர்வுக்கான தேர்வில் வெற்றி பெற்று புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அயல் நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் உங்களில் சிலருக்கு வேலை அமையும். விரும்பிய இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைத்து சாதனைகள் படைக்க இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் நிச்சயம் தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றத யாராலும் மறுக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, மன வலிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். பண வரவில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நிலை இருந்தாலும் சில நேரங்களில் வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் இருக்க தான் செய்யும். அதனால் கவலை அடைவீங்க. கையில் பணம் நிற்கவே மாட்டுதே அப்படின்ட்டு. சிலருக்கு புது வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லவர்களுடைய நட்பு கிடைத்து பழைய சிக்கல்களெல்லாம் தீர்ந்து பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகமெல்லாம் அமையும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவீங்க. ஒரு வேலையை முடிக்க 2-3 முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கடைசியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அதிகரிச்சிடும். யாரோடும் பகை கொள்ளாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். சிலர் தேவையற்ற வதந்திகளை பரப்புவாங்க. அவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சிறு சிறு விபத்துகள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இனந்தெரியாத கவலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து செல்லும். அதிகம் பேச வேண்டாம், அமைதியோடு இருங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளும் உங்களுக்கு வந்து செல்லும். திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீங்க. திட்டமிட்டு போக முடியாமல் இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. திடீர் பயணங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லதாக இருக்கும். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் தொழிலில் லாபத்தை ஈட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். வேலையாட்களுடைய தொந்தரவு எல்லாம் குறைந்திடும்.
வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகளை அறிவிப்பீங்க. அது மட்டுமல்ல, பங்குதாரர்கள் உங்களுடைய மனம் போல நடந்து கொள்வாங்க. இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்த கெட்ட பெயர் எல்லாம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் அடியோடு மாறிட்டும். சம்பள உயர்வோட ப்ரொமோஷனும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் எல்லாம் நெருக்கமாயிடுவாங்க. சக ஊழியர்களோடு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் மிகச்சிறந்த உயரத்திற்கு உங்களுடைய வேலையில் செல்வீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட்டு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கை முழுவதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் உதவும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸ்மூத்தாக சிறப்பாக இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் நிறைவடையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் சனி வக்கர பெயர்ச்சினா என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்.